சாதம் இல்லையா ஒரு அரிசியில இருந்து வருது. அது எங்க இருந்து வருது? நெல்லில இருந்து வருது. இப்பதான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு போனோம்ல இன்ட்ரோடக்ஷன். அது மாதிரி நம்ம சூரியனை சுத்தி வர கோள்கள் இருக்கு பாருங்க, அது சூரியன், சந்திரன், இது எல்லாமே எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சிவலிங்கம் போல இருக்கும் இல்லையா? ஒரு அரிசி ஒண்ணு எடுத்து பாருங்க, அரிசி ஒண்ணு எடுத்து பாத்தீங்கன்னா அதோட ஷேப் என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்கம் போல இருக்கும். அந்த ரைஸ் அதுலயே சில பேர் நடராஜர்லாம் அரைஞ்சிலாம் யூடியூப்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. ஒரு அரிசிக்குள்ளாரியே இல்லையா? சந்திரன் இருக்கான் இல்லையா? யாரு அப்படின்னா யாருங்க அவன்றீங்களா? சந்திரன் இருக்குல்ல, சூரியன் சந்திரன், அவனுக்கு 27 வீட்டுக்காரமா. அவன் என்ன பண்றான், ரோகிணின்ற பொண்ணுகிட்ட மட்டுமே பேசிட்டு இருக்கான். மத்தது அஸ்வினியில இருந்து ரேவதி வரைக்கும் இருக்கு இல்லையா? 27 நட்சத்திரங்கள் அஸ்வினில இருந்து ரேவதி வரைக்கும் இருக்கு. இவன் ரோகிணி மட்டுமே பேசிட்டு இருக்கும்போது ரோகிணி என்ன செய்யுது, ரோகிணியோட மீதி பேர் என்ன செய்யறாங்க, அவங்களோட அப்பா கிட்ட சொல்லும் போது அவருக்கு ஒரு சாபம் கிடைக்குது. என்னன்னா, நீ தேஞ்சி போயிடுவான்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆயிடுறான், நிலவு தேஞ்சி போறான் இல்லையா? நம்ம வீட்டுல இருந்து பார்ப்போமே, இன்னைக்கு வளர் பிறை, இன்னைக்கு தேய் பிறை, நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லையா? அப்போ உடனே சந்திரன் என்ன செய்யறான், சிவபெருமான் கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி என்ன தேஞ்சி போயிடுவேன்ட்டான் ஐயா. 16 விதமான கலைகளை கற்றவன் சந்திரன், பிரதிபலிப்பான். ஐப்பசி பௌர்ணமி வந்து இல்லையா, இதுல எல்லாமே ஒண்ணு கூட வந்து சந்திரன் வந்து நாளைக்கு அப்படியே பிரதிபலிப்பான். ரொம்ப கிட்ட வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டு போவான். இத்தனை நாள் சந்திரன் உங்களை பார்த்ததோட நாளைக்கு பௌர்ணமியில வந்து உங்களை ரொம்ப பிரதிபலிப்பா 16 விதமான கலைகளையும் இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து நாளைக்கு வரைக்கும் இருக்கும் இல்லையா? நேத்துல இருந்து இன்னைக்கா இந்த பௌர்ணமி, இந்த பௌர்ணமிக்கு பிரதிபலிப்பா இருப்பாரு சந்திரன். ஏன்னா திங்களூர்ல போயிட்டு, திங்களூர்னு ஊர் இருக்கு பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திங்களூர்ல போயிட்டு சந்திரன் வந்து சாமி கிட்ட வந்து வேண்டான். என்னன்னு வேண்டான், திங்களூர்ல இருக்கிற சாமி பேர் என்னது, கைலாசநாதர்னு பேரு. போயிட்டு கைலாசநாதா என்னை இது மாதிரி தேய்வ வீணா போயிடுவேன்னுட்டானு சாமி சொன்னாரு. நீ தேய மாட்டடா, நீ தேஞ்சி வளருவ, நீ தேஞ்சி வளருவன்னு சொன்னான். அந்த சந்திரனுக்கு வந்து நீங்க இந்த நவகிரகங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து தானம்லாம் தரீங்க இல்லையா? அதுல சந்திரனுக்கு உண்டான தானியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரிசி தான் இல்லையா? சந்திரனுக்கு உண்டான தானியம் அரிசி. அரிசியில இருந்து அந்த சாதம் வர்றதால சந்திரன் மனம் மகிழ்ந்து பண்றது, சாமிக்கு பண்ற அபிஷேகம் தான் அண்ணா அபிஷேகம். இது யாருக்காக செய்யறதுன்னா சந்திரனுக்காக. அவன் இன்னைக்கு நல்ல முழு பௌர்ணமியா வந்து சந்தோஷமா வந்து ஒரு சாதமா சாமிக்கு பண்றது. இப்போ ஒரு சாதத்துக்கே அவ்வளவு வேலை இருக்கும் போது, அவ்வளோ சாதம் அந்த சாமி மேல அப்பி இருக்கு. அது எத்தனை லிங்கத்துக்கு சமம்? அப்போ அத்தனை கோடி லிங்கத்தையும் ஒரே நேரத்துல பிரதிஷ்டை நாம இங்க சாமியை பாக்குறதால உங்களுக்கு பல கோடி கோயிலுக்கு போய் பல கோடி லிங்கத்தை பார்த்த புண்ணியம் இந்த சாதம் அப்பன அந்த லிங்க பெருமானை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் இந்த அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பானது. என்ன வித்தியாசம்னா, உணவுக்கு அடுத்தோர் உயிர் கொடுத்தேன்னு பாட்டு இருக்கு இல்லையா? உண்டி அடுத்தோர் உயிர் கொடுத்தாருன்னு பாட்டு இருக்கு. அப்ப சாப்பாடு எவ்வளவு முக்கியமானது. அந்த சாப்பாடு இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியுமா? நமக்கு உயிர் கொடுக்குது இந்த சாப்பாடு இல்லையா? இறைவன் நமக்கு உணவு கொடுக்குறான், உணவு நமக்கு உயிர் கொடுக்குது. இப்ப ஒருத்தவன் நம்ம வீட்டுல வந்து சாப்பாடு கேட்கறான்னு வச்சுக்க, உங்க வீட்டுல வந்து அம்மா தாயேன்னு ஒருத்தவன் வந்து பிச்சை எடுக்கிறான்னு வச்சுங்களேன். அவன் நீங்க என்ன செய்யறீங்க, போயான்னு விரட்டுறீங்க. அப்படி விரட்டக்கூடாது. அப்படி விரட்டினீங்கன்னா உங்களுக்கு அன்னதுவேஷம்னு ஒரு தோஷம் ஒண்ணு வந்துடும். அன்னதுவேஷம் அது பேரு. அந்த அன்னதுவேஷம், நான் ஒருத்தவன் தெரியாம திட்டிட்ட சாமி வந்து சோறு கேட்டான், போடாட்டேன்னா அந்த தோஷம் உங்களுக்கு நிறைவேறவே ஆகாது. எப்ப சாமி அது நிறைவேறும்னா அன்னாபிஷேகம் வந்து பார்த்தவங்களுக்கு அந்த தோஷம் போயிடும். அன்னாபிஷேகத்துக்கு பார்க்கணும். அன்னாபிஷேகத்துக்கு தர பிரசாதம் இருக்கு இல்லையா? நான் இது புதுசா சொல்றேன்னு யாரும் பயப்படாதீங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி அப்படியே சாப்பிடாம அது கூட தயிர் இல்லைன்னா வெண்ணெய் சேர்க்கணுமா.
அது கூட தயிர் இல்ல வெண்ணெயை சேர்த்து எடுத்துன்னு போய் சாப்பிட்டா தீராத நோய் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா இதுல கோடி லிங்கம் இருக்கு. நம்ம கோயில்ல இத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா காலெல்லாம் எரிப்பட்டு சாப்பாடு. இந்த வருஷம் ஒரு அரிசி கூட யாரும் எரிக்காம உள்ள அவ்வளவு அழகா பண்ணாங்க இல்லையா? ஏன்? அது ஒரு ஒரு அரிசியும் ஒரு ஒரு லிங்கத்துக்கு சமம். நம்ம அதை மெரிக்கவே கூடாதுன்றதால அவ்வளவு கவனமா இந்த வருஷம் பண்ணிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு இப்ப தரப்போற சாப்பாடும் அவ்வளவு லிங்கத்தை நீங்க ஒரே நேரத்துல சாமி உங்ககிட்ட வந்து உங்க உடலுக்குள்ள போறாரு. உடலுக்குள்ள போறதால உங்களுக்கு உள்ள உபாதைகள் பீடைகள் எல்லாமே நீங்கிடும். இந்த அன்னாபிஷேக சாப்பாடு நம்ம அதனால இதை சாதாரணமா நம்ம ஏதோ போனோம் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. உணவு பஞ்சம் உங்களுக்கு வருஷம் பூரா வராம இருக்கும். இந்த ஒரு அன்னாபிஷேகத்தை பார்த்துட்டு நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா உணவு பஞ்சம் இந்த உலகம் பூரா வராது. நம்மளோட நாட்டுல நம்ம செய்யற இந்த மாதிரி யாகங்கள், இந்த மாதிரி பூஜைகள், இந்த மாதிரி அபிஷேகங்கள், இதனால உலகம் பூரா செழிச்சு வாழறதுக்கு இந்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த நாட்டுல தான் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் எல்லாம் பிறந்த பூமி தமிழ்நாட்டுல இருக்கிற பூமி. சைனால சின்ன பிள்ளைகளை அதுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது கட்டுக்கதை இல்ல, இது சைனால தமிழ் கத்துக்கினவங்க சொன்னது. ஐய் நீ இதெல்லாம் செய்யாம இருறா, அடுத்த ஜென்மத்துல தமிழ்நாட்டுல பிறப்பான்னுவாங்களாம். என்னது? இந்த தப்புலாம் செய்யாம இருடா, அடுத்த ஜென்மத்துல இந்தியான்னு ஒரு ஊருக்குதுடா, அங்க இருக்கிற தமிழ்நாட்டுல பிறப்படான்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்களாம்? அங்க தாண்டா சிவலிங்கம் இருக்குது, இங்க தாண்டா சாமி இருக்கிறாரு இன்னுவாங்க இல்லையா? அரிசி அரிசி அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்னுவாங்க தெரியுமா? அரி அரின்னா ஹரி கிடையாது. சில பேர் அதை எப்படி பேசுவாங்கன்னா, மகாவிஷ்ணு சிவபெருமானும் ஒண்ணு, அதை எவன் தெரிஞ்சுக்கலாம் வாயில மண், அது கிடையாது. அரியும் சிவனும் ஒன்றே, அறியாதவன் வாயில மண். டேய் கத்துக்கோடா, சிவன் மட்டும்தான்டா தெய்வம்னு சொன்னதுதான். அரியும் சிவனும் ஒன்று, சிவன் மட்டும்தான் தெய்வம். பாருங்க, ஒன்னே ஒண்ணு, இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு, இவன் மட்டும்தான்டா சாமி. ஏய் சாமி ஒண்ணுதான். அந்த சாமி எங்க இருக்கு? உள்ள இருக்கு, போய் பாருங்க. சாமி ஒண்ணுதான். இந்த பாருங்க, இந்த விரல் இப்படி காட்டுது, இந்த விரல். ஏய் சாமி ஒண்ணுதான்டா, அந்த சாமி தோருக்கு பாரு, போய் உள்ள ஓடி போய் பாரு சொல்றது நம்மளோட மரமண்டைக்காக தான் அந்த காலத்துல செஞ்சு வச்சாங்க துவார பாலகர்கள். இவங்க உத்தரவோட தான் நம்ம உள்ள போனோம், நேரா குடுக்குன்னு உள்ள போக கூடாது இல்லையா? அரிசி, இனிமே அரிசியை எவனாவது எட்டி உதச்சான்னா இது கேளுங்க. சரி சாமி, இந்த தோஷம்னு ஒண்ணு பேசுனீங்களே, என்ன தோஷம்? அது பேரு தோஷம். தோஷம் ஒண்ணு பேசுனேன். இப்ப என்ன தோஷம்? அன்னதுவேஷம்னு ஒரு தோஷம் பேசுனேன்ல, அத மாதிரி சாப்பாடு சட்டை தூக்கி போடுறவன், சாப்பாடு தட்டை எட்டி வச்சுட்டு போறவன், சாப்பாடை கீழே சிந்துறவனுக்கு என்ன தெரியுமா துரோகம் வருமா? கடைசி காலத்துல ஐயோ என்கிட்ட சாப்பாடை கொண்டு வராதிங்க, என்கிட்ட சாப்பாடே கொண்டு வராதிங்கன்ற வியாதி கொடுப்பாராம் சுவாமி. சாப்பாடே எடுத்துட்டு வராதப்பா. இப்ப கூட நீங்க நிறைய பேர் பார்க்கலாம் ஊர்ல, சாப்பாடே இறங்க மாட்டுது, ஐயோ சாப்பாடே வெறுப்பாங்க. அந்த தோஷம் தான் அன்னதுவேஷம்னு பேரு. அது எப்படி இருக்குன்னு நீங்க அதை பேசாம விட்டீங்களேன்னு கேட்க கூடாது. அந்த தோஷம் இருக்கிறவன் அது மாதிரி சோறே வேணான்றவனை இட்டுன்னு வந்து அன்னாபிஷேகத்தை காட்டி அதுல தர சாப்பாடை கொடுத்து அதை கொஞ்சம் தயிர்ல சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அந்த தோஷமும் நீங்கும், நல்லாவும் சாப்பிடுவான். அதுக்கு மேல சுந்தரமூர்த்தி பெருமானை பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து வேற எந்த வேலையும் செய்யல, எல்லா இடத்துலயும் போய் பிச்சை எடுத்தாரு சுவாமி. சாமி என்ன செஞ்சாரு? பிச்சை எடுத்தாரு. திருநாவுக்கரசருக்காக சாமி போயிட்டு, சுந்தரருக்காக சாமி போயிட்டு திருக்கச்சூர் என்ற ஊர்ல போயிட்டு பிச்சை எடுக்கிறாரு. ஏன் எடுக்கிறாருன்னா, அவருக்கு சாமி சாப்பாடு கொடுமா. யார் அவரு? சிவபெருமானோட தோழர்னு சொல்லுவாங்க. நம்பி ஆரூரர், சுந்தரர், இதெல்லாம் அவருக்கு பேர் இல்லையா? அவரோட தோழருக்காக சிவபெருமான் போய் பிச்சை எடுக்கிறாராம். எங்க? திருக்கச்சூர்ல போய் பிச்சை எடுத்து தராராம். சாப்பிடுறான்ட்டு இல்லையா? பத்தூர் இறந்துண்டு, பத்தூர்னா 10 ஊர்ல போய் பிச்சை எடுக்கிறாராம். பத்தூர் இறந்துண்டு பல பதிகம் பாடி, 10 ஊர் இறந்து உண்டு பல பதிகம் பாடுறாரா. யாரு? சிவபெருமான் பாடுறாராம். பாவையரை கிரி பேசி படிதாடி திரிவி. பாவையரை கிரித்தேன்னா ஒரு வீட்டுல பிச்சை எடுக்கும்போது ஒரு பெண்ணுகிட்ட
ஜோக் அடிச்சு காமெடி பண்றாரா? யாரு? சாமி பண்றாராம். பத்தூரிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிதாடி திரிவீர் செத்தார்த்தம் எழுமணிந்து சேவேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்க. சாமிகிட்ட சொல்றேன், சாமி இருக்கிற காசெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு எந்த காசையுமே காட்ட மாட்டேன்னு சொல்றாரு சுவாமி இல்லையா? அத மாதிரி சுந்தரருக்கு சாமி வந்து நெல்லு கொடுக்கிறார். ஏகப்பட்ட நெல்லு வீட்டுல எடுத்து வந்து கொட்டுறாரு. எங்க எடுத்து வந்து கொட்டுறாரு? உங்களுக்கு அந்த பாட்டு நான் பாடி இருக்கேன். நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மட வாழவள் வாடி வருந்தாமே கோலில் எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியேன்னு பாட்டு இருக்கு சுந்தரமூர்த்தி தேவாரம் இல்லையா? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அரிசி ரொம்ப முக்கியமானது, சாப்பாடு ரொம்ப முக்கியமானது, நம்ம அதை விடக்கூடாது. சரி சாமி, அன்னாபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டு நான் போய் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வியாதி மட்டும் போயிடுமான்னா இங்க பாருங்க, டபுள் டோசேஜ் 1+1 ஃப்ரீன்னு பாத்துக்கிறீங்களா? மார்க்கெட்ல ஒரு ட்ரெஸ் ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ இல்லையா? அதே மாதிரி அன்னாபிஷேகத்துல என்ன நடக்குமா தெரியுமா? போன கடவுள் போறாங்களா? இப்போமா நான் வரேன் சாமி.